பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சேலம் சென்ற விஜய் சாலை மார்க்கமாக பரப்புரை கூட்டம் நடக்கும் அந்த திடலுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அதனை நாம் காட்சிகளில் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது சாலை மார்க்கமாக விஜய் சென்று கொண்டிருக்கிறார். அந்த வழியில் கூட்டம் அதிகமாக இருக்கா? நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். சேலம் மாவட்டம் சீல்நாயக்கன்பட்டி பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் சிறப்புரையாற்ற இருக்கிறார். இதற்காக விமானம் மூலமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு சேலம் விமான நிலையம் வந்தடைந்த விஜய் அவர்கள் தற்போது கார் மூலமாக சாலை மார்க்கமாக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். விமான நிலையத்தில் இருந்து அந்த சாலையில் செல்லக்கூடிய வழிநெடுகிலும் அங்கங்கே தொண்டர்கள் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறார்கள். சுமார் 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சாலையோரங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதையும் மீறி சிலர் அந்த வாகனங்கள் பின்தொடர்ந்து இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த விஜய் செல்லக்கூடிய அந்த கார் தற்பொழுது ஓமலூர் அருகே சற்று முன்பாக சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடத்தில் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய சீல்நாயக்கன்பட்டிக்கு சென்றடைய இருக்கிறார். விஜய் வருகையை ஒட்டி சேலம் விமான நிலையத்திலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. விமான நிலையத்திற்கு உள்ளே சம்பந்தமில்லாத யாரும் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதே போல விஜய் செல்லக்கூடிய வாகனம், அவருடன் செல்லக்கூடிய மேலும் சில வாகனங்கள் எல்லாம் பலத்த பாதுகாப்பு வசதிகள் இருக்கிறதா என்பதை போலீசார் சோதனை செய்தனர். குறிப்பாக மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு சோதனையும் நடத்தப்பட்டது. அதன் பிறகே தற்பொழுது விஜய் விமான நிலையத்திலிருந்து இறங்கி தற்பொழுது அந்த காரில் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். வழிநெடுக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் ஆரவாரம் செய்து விசிலடித்து கையசைத்து வருகிறார்கள். தற்பொழுது அந்த வாகனமானது ஓமலூர் பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த சீல்நாயக்கன்பட்டி பகுதிக்கு செல்கிறார். குறிப்பா அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தில் 5000 நிர்வாகிகளுக்கு மட்டும் அனுமதி என்று கூறி அதற்கான நுழைவு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அந்த நுழைவு அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அங்கும் பலத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது விஜய் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் சென்று அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மைதானத்திற்கு செல்வதற்கு தனி பாதை ஒன்றும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதையின் இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைத்து அந்த உள்ளே செல்வதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த வாகனம் பெங்களூரிலிருந்து சேலம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஓமலூர் அருகே செல்லக்கூடிய நேரலை காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 15 நிமிடத்திற்குள் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு விஜய் சென்று இருக்கிறார். அபிநயா. கோகுல், விஜய் செல்லும் அந்த சாலையில் ரோட் ஷோ போன்ற எதுவும் அனுமதிக்கப்படவில்லை. தொண்டர்கள் வாகனங்களை பின்தொடர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்போது எப்படி அது நடந்து வருகிறது அந்த பயணம்? தற்பொழுது ஏற்கனவே தொண்டர்களுக்கு பொறுத்தவரை அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துக்கு அனுமதி சீட்டு இருப்பவர்கள் மட்டுமே வர வேண்டும் என்றும், விஜய் எந்த வழியில் வருகிறார் என்ற விவரங்கள் எதுவும் சொல்ல முடியாது என்றும் தொண்டர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பாக அறிவுறுத்தியிருந்தார்கள். அதே போல அந்த வாகனம் வரக்கூடிய வழியில் யாரும் பின்தொடரக்கூடாது என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதே போல காவல்துறையும் அவ்வாறு எதுவும் நடைபெறாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருப்பதாக கூறியிருந்தார்கள். சுமார் 400க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் விமான நிலையத்திலிருந்து அந்த தேசிய நெடுஞ்சாலை வந்தடையக்கூடிய சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்பு அரண்கள் அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் தேசிய நெடுஞ்சாலையை பொறுத்தவரை தடுப்பு அரண்கள் எதுவும் அமைக்கப்படவில்லை. ஆனால் காவல்துறை மட்டும் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அளவுக்கு அதிகமான ரசிகர்களும் தொண்டர்களும் ஆங்காங்கு கூடி வருவதனாலும், அதே போல பல்வேறு இணைப்பு சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் இணையக்கூடிய இடங்களில் ஆங்காங்கு இருசக்கர வாகனங்களில் நின்று கொண்டிருந்த தொண்டர்கள் எல்லாம் தற்பொழுது அந்த விஜய் செல்லக்கூடிய காரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதனால் அங்கே உள்ளே மற்றவர்கள் யாரும் நுழைய முடியாது. விஜய் செல்லக்கூடிய கார், அவருடன் செல்லக்கூடிய சில கார்கள் மட்டுமே அங்கே உள்ள அனுமதிக்கப்பட இருக்கிறது. பின் செல்லக்கூடிய வாகனங்கள் அங்கே தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் விஜயனுடைய அந்த சாலை பயணம் தொடர்பான விவரங்களை பதிவு செஞ்சீங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம்.